சகிக்க முடியவில்லை துரியோதனா, சகிக்க முடியவில்லை. ஆண்டவனுக்கு செய்த பூஜைகள் போதாதென்று அடியேனுக்கு ஏன் இந்த விழா, திருவிழா? துரியோதனா, உன் சகோதரர்களின் வரவேற்பு என்னால் சகிக்க முடியவில்லை. சகிக்க முடியாதது என்ன மாமா? தங்கள் திறமைக்கு திருஷ்டிபடாமல் இருக்க சாந்தி கழிக்க வேண்டும். ஆம், அதுதான் உடனடி காரியம். ஆரம்பிங்கள். கவச்சம் இது, கவச்சம் இது, கார்த்திடும் கவச்சம். ரட்சை இது, ரட்சை இது, ரட்சிக்கும் ரட்சை. மகாமாய மந்திரதந்திர வீர மகத்துவ விற்பன்னராய் திகழும் ஸ்ரீ சௌனி மாமா அவர்களின் சண்ட பிரசண்ட அறிவிற்கு சுப்ரசித்தர்களான சுக்கிர பிரகஸ்பதிகளின் தீய பொறாமையும் திருஷ்டி தோஷங்களும் படாமல் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி. கவச்சம் இது, கவச்சம் இது, கார்த்திடும் கவச்சம். ரட்சை இது, ரட்சை இது, ரட்சிக்கும் ரட்சை. சதுசாகரம் சூழும் சகல புவனத்திற்கும் சக்கரவர்த்தியான ஸ்ரீ துரியோதனர் அவர்களுக்கு பரமபாவிகளாகிய சத்ருக்களின் ஹிம்சைகள் துவம்சிக்காமல் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி. போதும். இந்த பண்டிதர்களுக்கு 10 கிராமங்களும் 10,000 பசுக்களும் தானம் கொடுங்க. மகா பிரசாதம், மகா பிரசாதம். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நிலையான ஆரோக்கியமும் பெற்று ஸ்ரீ 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 இஷ்ட புருஷ சதுர்த்தர் நீடூழி வாழி வாழி வாழி. வெற்றி தழைக்க, வீரம் செழிக்க வேந்தர் பெருமானே, தங்கள் குருதேவர் ஸ்ரீ பலராமதேவர் இங்கு விஜயம் செய்வதாக செய்தி வந்துள்ளது. காவலா, இதோ நல்ல சந்தர்ப்பத்தில் நலமான செய்தி கொண்டு வந்தாய். நலமான செய்தி என்ன மாமா? எனக்கு பயமா இருக்கிறது. எதற்கு வருகிறாரோ என்னமோ. அவர் முதலிலேயே முன்கோபி. பரவாயில்லை துரியோதனா, முன்கோபத்திற்கு வசிய மருந்து இருக்கவே இருக்கிறது, முகஸ்துதி. பலதேவருக்கு இணையற்ற சன்மானங்களுக்கு ஏற்பாடு செய். அளவில்லா ஆனந்தம் அடைந்ததும் நீ ஆட்சிக்கும் வரத்தை யோசிக்காமல் கொடுத்து விடுவார். பெற்றுக்கொள். அவர் மகள் வத்சலாவை நம் லக்கணகுமாரனுக்கு திருமணம் செய். அன்று முதல் பலதேவர் நம் பக்கம், அவருடன் யாதவர்களும் நம் பக்கம். அவர்களோடு அந்த மாயா கிருஷ்ணனும் நம் பக்கம் சேராமல் தப்ப முடியாது. பிரமாதம் மாமா, வெகு பிரமாதம். இதுவே நம் முதல் உடனடி காரியம். மாமா, அரசியல் முறைப்படி நம் திட்டங்கள் யாவும் சிறந்தவை. ஆனால் தந்தையை மிஞ்சிய அபிமான செல்வன் நம் லக்கணகுமாரன். இந்த யாதவ பெண்ணை ஏற்றுக்கொள்வானா? நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். அந்த பாரம் என்னை சார்ந்தது. சாரதி, சாரதி. ஹே ராஜா, எப்படி? பிரபு, புவன வசீகர புஜபல பராக்கிரம புனித வைபோக லக்கணகுமாரா. போதும் முகஸ்துதி. பிரபு, நான் சொல்வதை கேளுங்கள். அபிமன்யுவின் ஜென்மாவிட சுபமானது நினது ஜென்மா. சபாஷ் சபாஷ், இதுவல்லவா கவித்துவம். பெற்றுக்கொள்ளுங்கள். பிரபு, நான் சொல்வதையும் கேளுங்கள். வனவாசமே அவனரிட்டம், கனராஜனே நினததிஷ்டம். வெகு பொருத்தம், வெகு பொருத்தம். விஜய் பவா, தங்கள் தரிசனத்திற்காக ஆதிபாதர் அவர்கள் விஜயம் செய்துள்ளார்கள் பிரபு. இது சமயம் அல்ல. யுத்த பூமியில் உக்ரம் மிஞ்சிட பத்ம வியூகமே பரவி எதிர்த்தால் முன்னணி செல்வது அவனே உணர்வான், பின்னணி செல்வது தாமே உணர்வீர். பிரபு, அவனுக்கு நின் அறிவேது, அவனுக்கு நின் அழகேது, அவனுக்கு நின் புகழ் ஏது? துதியல்லவே துதியல்லவே துதியல்லவே. சாரதி, சாரதி. ஹே ராஜன், சர்மா சாஸ்திரி தானாவென்றால் தந்தானாவென்று வெகுமதிகளை வாங்கி கொண்டார்கள். இந்த தானா சர்மாவும் தந்தானா சாஸ்திரியம் நமக்கு முன் நிகராக மாட்டார். என் சாற்று கவியை கேளுங்கள். எங்கே? அந்த அபிமன்யுவின் பெரியப்பா அவர் இருவர், சிறியப்பா இவர் இருவர், அது கூடினும் இது கூடினும் நால்வர் என்றால் நால்வரே. பிறகு தங்களுக்கோ 100 ஒருவன் குறைவு, ஆற்றல் மிகும் சிற்றப்பார். சிற்றப்பார் சேனை பலம், செல்வமே உன் வீரபலம். வெகு பொருத்தமாய் சொன்னாயடா சாரதி. அப்பா லக்கணகுமாரா, ஓ,
நீங்களா? சாதிப்பாதர், இனி நீங்கள் செல்லலாம். எவ்வளவு செல்வமாய் இருக்கின்றாய். அலங்கார வீரா, அமர். உனக்கு அழகான செய்தி அறிவிக்கின்றேன். வீர லட்சணம். விலாசமாய் நின்று கொண்டே கேட்கின்றோம், தெரிவியுங்கள். இதோ பார், இந்த அகண்ட சாம்ராஜ்யத்திற்கு நீ யுவராஜா. அவ்வளவுதானா? அது மாத்திரமல்ல, யுவ ராஜராஜன், யுவ சார்வபௌமன், யுவ சக்கரவர்த்தி. நீ இனி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நானும் உன் தந்தையும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளோம். அப்போ நானும் முடிவு செய்திருக்கின்றேன். சம்பந்தம் கூட பேர் பெற்றது. மணமகள் புவன வசீகர மோகன சுந்தரி வத்சலா, நம் பலராம தேவரின் மகள். அசம்பாவிதம். அந்த பெண்ணை அபிமன்யு காதலிக்கின்றானா? அப்படி என்றால் நான் தானா காதலிக்க முடியாதவன்? அந்த அபிமன்யு காதலிக்கும் அத்தனை பெண்களையும் நானே காதலிக்கின்றேன். இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு பெண் கூட கிடைக்காமல் செய்து விடுகிறேன். தாத்தா, அந்த வத்சலா எனக்கு கிடைக்க வேண்டும். புத்திசாலி அப்பா, புத்திசாலி. ஆமா. முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். அது தங்கள் இஷ்டம். ஜெய் பவா, விஜய் பவா, அகில தர்மாவதாரா, ஆசிவிகும் லோக ரட்சகா, அபரிமித சிஷ்ய வத்சலா, சர்வ கல்யாண குணசேகரா, சகல பூவன உதாரா, ஸ்ரீ ஸ்ரீ பலராம சார்வபௌமா, ஜெய் பவா, விஜய் பவா. அவனுக்கு நின் அறிவேது, அவனுக்கு நின் அழகேது, அவனுக்கு நின் புகழேது. யாருக்கடா சாரதி? தங்களுக்கு தாங்க. அபிமன்யுக்கு தாங்க. அப்படி சொல்லு. பல்லாண்டு வாழிகே பராக்கிரம தீரா, ஊழி நிர்வாலி நித்திய சிங்காரா. ஆராரோ அரிரரோ அரிரரோ அராரோ. போல் உங்களுடைய தாலாட்டு என்னை தூங்க வைத்து விடுவார்கள் போல் இருக்கிறது. பிறகு திருவாளர் சீக்கிரம் புறப்பட்டு பலதேவரின் நல்லாசியை பெற்று வர வேண்டும். வெட்கக்கேடு. வருங்கால மாமனாருக்கு வந்தன வணக்கம் செய்வதாக வாக்களித்தீர்கள். வந்தனம் அல்ல, வணக்க மாத்திரம்தான் செய்வதாக வாக்களித்தோம். ஆனால் அது எப்படி செய்வது? ராஜன், நான் சொல்லுகிறேன். பாருங்கள், நம் தர்மராஜா அவர்கள் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் தாத்தாவுக்கும் நமஸ்காரம் செய்வார்கள். அதை பார்த்து தாங்கள் நகைத்துக் கொள்வீர்கள். கொஞ்சம் கஷ்டமானாலும் இப்படி பணிவாக குனிந்து மெழுகு போல் உருகி குறுகி இப்படி 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 இவ்வளவேதான். சாரதி, எழுந்திரு. இது என்ன? இதை விட பிரமாதமாக வளைந்து வணக்கம் செய்ய முடியும். புறப்படுங்கள். இந்த சூதாட்டம் கூட பீஷ்மர், துரோணர், விதுரர் முதலான தர்மவான்கள் முன்னிலையிலே நடந்தது. ஏதாவது அதர்மம் நடந்திருந்தால் அவர்கள் சகிப்பார்களா? ஆமா, தர்ம சூதாட்டத்தில் அடைந்த வெற்றி தர்ம யுத்தத்தில் அடைந்த வெற்றிக்கு சமானம். ஆஹா,
நானும் இதை ஆமோதிக்கிறேன். தாங்கள் மட்டுமல்ல, பாவம் அந்த தர்மராஜனும் ஆமோதித்தார். ஆனால் அந்த பீமன் தான் கோபாவேசம் கொண்டு தீவிரமான சபதம் செய்து சென்றான். மாமா, இந்த அர்த்தமில்லாத பிதற்றல்களை சொல்லி அவர் மனதை ஏன் புண்படுத்துகின்றீர்? சொல்லட்டும். வெட்கமில்லாமல் சபதங்கள் வேறா? என்னவென்று? என்ன இருக்கிறது? பித்தனை போல் எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் குத்தி கொள்வேன் என்று. என் மார்பை பிளக்கிறேன் என்றான், என் ரத்தத்தை குடிக்கிறேன் என்றான். நான் என்ன செய்தேன்? அண்ணாவின் ஆக்கினை, அதுவே எனது உடனடி காரியம். பிறகு அந்த திரௌபதி ஒரு திரௌபதியின் உறவினர் மட்டுமென்ன, அகில உலகமெல்லாம் தன் பக்கம் கௌரவ வம்சத்தின் அழிவு தவறாது தவறாது என்று கர்ஜனை செய்து கொண்டிருந்ததால் நானும் சகிக்க முடியாமல் சொல்லிவிட்டேன், எங்கள் ராஜாதி ராஜன் பக்கம் மலை போன்ற தேவர் பலராம தேவரே இருக்கிறார் என்று. அந்த பலதேவன் முன்பாகவே இந்த துரியோதனன் துறைகளை அடித்து நொறுக்குகிறேன். என்ன செய்ய முடியும் அந்த வயோதிகனால்? ஏனவனால்? பரம துஷ்டனவன். உங்கள் விரோதத்துக்கு அவன்தான் காரணம். அவனை என்ன செய்தாலும் பாதகமில்லை. மன்னித்து சாந்தமடையுங்கள் பிரபு. தாங்கள் பெரியவர்கள், அமருங்கள். எல்லோருடைய நலனையும் விரும்புபவர். தங்களிடம் முறையிட்டுக் கொண்டால் எங்களுடைய பயம் தெளியும் என்று தெரிவித்தோமே தவிர. குருதேவா, இந்த பயமும் பொறாமையும் எனக்கே நேர வேண்டும். இந்த சூதாட்டத்தில் கிடைத்த அரசுரிமை அத்தனையும் குருதட்சணியாக தங்களுக்கே தத்தம் செய்து விடுகிறேன். தாங்களே அவர்களின் அரசை அவர்களுக்கே கொடுத்துவிட்டு இந்த விரோதத்தை சமரசப்படுத்துங்கள். அவசியமில்லை. பாத்திரமறியாமல் பிச்சை அளிப்பது கூட மகா பாவம். துரியோதனா, உன் குணத்துக்கு மிகுந்து உனக்கு வரமளிக்கிறேன், கேட்டுக்கொள். ஆஹா, லக்கணகுமாரா, நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தாய். வாப்பா வா. குருதேவரின் பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம் செய். கல்யாண பிராப்திரஸ்து. துரியோதனா, அடக்கத்தில் உன்னையும் மிஞ்சி விட்டான் உன் குமாரன். பெரியோர்கள் என்றால் அவனுக்கு மரியாதை, தாங்கள் என்றால் அளவு கடந்த தனி பக்தி. அதுதான் உத்தம புருஷ லட்சணம். வருங்கால சக்கரவர்த்திகளுக்கு வழிகாட்டுவன். எழுந்திரப்பா. ஏன், என்ன வேண்டும்? நம் லக்கணகுமாரனுக்கு சிறிது காலமாகவே ஒரே ஒரு கோரிக்கை. தங்கள் மகள் வத்சலா தன் பட்ட மகிழ்ச்சி ஆக வேண்டும் என்று தவம் கிடக்கிறார். தாங்கள் அந்த வரத்தை கடாட்சி தருள வேண்டும். அதற்கென்ன, அப்படி ஆகட்டும். எழுந்திரப்பா. வாமா சுபத்ரா. கல்யாண பிராப்திரஸ்து. பாண்டவர்கள் அனைவரும் சௌக்கியம்தானே அண்ணா? பராக்கிரமம் உள்ளவர்களுக்கு எங்கிருந்தாலும் சௌக்கியம்தான். சௌக்கியமா இருக்கிறாயா அம்மா? வத்சலா, பார்த்தாயா, உன் அத்தான் சத்தியவானாகி வந்திருக்கிறான். அவர் சத்தியவானானால் இவள் சாவித்திரி ஆவாள். நம் வச்சலா எதிலும் குறைந்தவள் அல்ல. ருக்மிணி, ரேவதி மதனையை காணவில்லையே, சௌக்கியமா இருக்கிறார்களா? அவர்கள் ஒரு கர்நாடகம். ராஜ்யம் போனது உங்களுக்கல்ல, அவர்களுக்கே என்றுதான் விசாரப்படுகிறார்கள். நாம் உற்சாகமா இருந்தால் அவர்களும் உற்சாகமா இருப்பார்கள். ஆமாமாம், வாருங்கள் வாருங்கள். சுபத்ரா தேவியாரை பார்த்ததும் எனக்கே மிகவும் பரிதாபமாகிவிட்டதம்மா. முன்னிருந்த வைபவமே இல்லை. எந்த ஆபரணங்களும் இல்லாமல் வெறும் மரவுரியோடு வந்தார்களம்மா. எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அவ்வளவுதான். நாம் என்ன செய்ய முடியும்? மகாராணி, சுபத்ரா தேவியார் வருகிறார்கள். சரி மல்லி, ஏதாவது ஒரு துணி கொண்டு வந்து கட்டிப்போட. அம்மா, அப்பா, அப்பா. மல்லி, அம்மா, அப்பா. வாம்மா சுபத்ரா, சௌக்கியமாய் வந்தாயம்மா? உட்கார். அது என்ன கிரகச்சாரமோ, நீங்கள் வரும் வேளையில் தான் எனக்கு இந்த தலைவேதனையும் வந்து விட்டது. பார்க்க வர முடியாமல் போய்விட்டது. வந்ததும் நானே வரலாம் என்றுதான் நினைத்தேன். சிறி அண்ணனும் ருக்மணியும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் விட்டார்கள். யார் வீட்டுக்கு போனால் என்னம்மா, எனக்கு ஒருவித ஆட்சேபனும் கிடையாது.
இனி எல்லாம் இங்க இருக்க வேண்டியவர்கள் தானே இந்த 12 வருஷங்களும். எங்கிருந்தாலும் எங்கள் சுகத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது மதனி. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ணா எப்போது வருவார் தெரியுமா? அது என்னமோ, என்னை கேட்டுதான் போனாரா இல்ல என்னிடம் சொல்லிவிட்டு தான் வருவாரா? அதிலும் முன்கோபி. அங்க என்ன செய்து விட்டு வருகிறாரோ அதுவே பயமா இருக்கிறது. அம்மா. மதனி, நீ மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள். அண்ணன் வந்ததும் வந்து பார்க்கிறேன். ஆஹா, இந்த பதக்கம் ஒன்றே பெரும் 10 லட்சம். இதற்கெல்லாம் மதிப்பிட வேண்டும் என்றால் இவைகளெல்லாம் மதிப்பிட்டு முடியுமா? துரியோதன சக்கரவர்த்திக்கு என் மீது உள்ள அளவு கடந்த பக்தியே காரணம். எனக்கு எவ்வளவு மரியாதைகள் செய்தான், என்னை எவ்வளவு பெருமையாய் கௌரவித்தான். அதற்கு மகிழ்ந்து நான் அவனுக்கு வரம் கொடுத்து வந்தேன். என்ன வரம் கேட்டார்கள்? என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்களேன். உனக்கு சொல்லாமல் எப்படி? ஸ்ரீமதி ரேவதி தேவியாரின் திருமகளை வருங்கால சக்கரவர்த்தி லக்ஷ்மணகுமாரனுக்கு பட்டமகிழ்ச்சியாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நானும் சரி என்றேன். ஆனால் சுபத்ரை என்ன நினைக்கிறாளோ? சுபத்திரைக்கு என்ன, எது வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளட்டும். அதற்காக நம் குழந்தையின் வாழ்க்கையை பாழாக்குவதா? வத்சலாவின் அதிர்ஷ்டம்தான் அவர்கள் வரம் கேட்டதும் நீங்கள் வாக்கு கொடுத்ததும். இப்பொழுதுதான் என் மனதை நிம்மதி அடைந்தது. அது சரி, விவாகம் நிச்சயமாகிற வரை இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஏன்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த சுபத்திரைக்கு தெரிந்தால் இப்பவே ரகளை செய்வாள். ஓஹோ, வாமா வா. வா வத்சலா, இதோ பாரம்மா. இவைகளெல்லாம் பானுமதி தேவி உனக்கு பரிசாக அனுப்பினாள். எனக்கு வேண்டாம் அப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பானுமதி மகாராணி அனுப்பிய பரிசை நிராகரிக்கலாமா? எனக்கு பரிசளிக்க அவள் யார்? அதை வாங்கிக் கொள்ள நான் யார்? பார்த்தீர்களா அவள் பிடிவாதத்தை? அது என்னம்மா அப்படி சொல்லுகிறாய்? நமக்கு அவர்களும் வேண்டியவர்கள் தானே. எப்படி ஆவார்கள் அப்பா? நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். வத்சலா, நீங்கள் சும்மா இருங்கள். அவள் கர்வத்தை நான் அடக்குகிறேன். என்ன உன் அகம்பாவம்? அப்பாவின் வார்த்தையோடு கூட அலட்சியம் செய்கிறாயா? அப்பேற்பட்ட கௌரவ சக்கரவர்த்தியே உன் நன்மையை கோரி பரிசுகளை அனுப்பினால் அவமதிக்கிறாயா? நான் ஒன்றும் அவமதிக்கவில்லை. அந்த துஷ்டர்கள் தான் அற்ப செல்வத்தால் தற்புகள் கொண்டு இந்த வெகுமானங்களை அனுப்பி என்னையும் உன்னையும் எல்லோரையும் அவமானப்படுத்தினார்கள். என்ன இந்த துர்போதனை யாரிடம் கற்றுக்கொண்டாய்? அந்த ருக்மணி சுபத்திரையிடமா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனி நீ அவர்கள் வாசலை மிதிக்க கூடாது, வாய் பேச்சு வைத்துக் கொள்ள கூடாது. நீ என் மகள் தெரியுமா? நான் சொல்கிறபடி கேட்கத்தான் வேண்டும். ஜாக்கிரதை. வத்சலா, என்ன தாமதம்? வா. தாள் போட்டிருக்கிறது, எப்படி வருவது? குதித்து விடு, பிடித்துக் கொள்கிறேன். மறுபடியும் மேலே எப்படி வருவது? வத்சலா, பானங்களால் படிகட்டுகிறேன், இறங்கி வா.
கால மகிமை இல்லாவிட்டால் என் தமக்கைக்கு இந்த வயதில் இந்த ஓட விளையாட்டதற்கு குதூகலமான கட்டத்தில் குதர்க்கம் கூடாது. ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா, சர்வ கல்யாண குணசேகரா, சகல பூவனம் போற்றும் சத்திய உதாரா, ஸ்ரீ ஸ்ரீ பலராம சார்வபௌமா, ஜெய விஜய் பவா, ஜெய விஜய் பவா. நிறுத்துங்கள். பரிசுகள் வழங்கச் சொல்லுகிறேன். எங்கள் இல்லத்திற்கு வந்து என்னையே புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. ஏன் கூடாது? தாங்கள் சர்வ காலத்திலும் உலகம் போற்றும் உத்தமராயிற்றே. ஆமா ஆமாம். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் விஜயம் செய்வீர்கள் என்று நினைக்கவே இல்லை. நினைப்பதற்கு என்ன இருக்கிறது அண்ணா? தாங்களோ வரதேவர். அங்கு அவர்களுக்கு என்ன வரம் கொடுத்தீர்களோ என்னமோ காலம் கடப்பதற்குள் ஞாபகப்படுத்த வந்திருப்பார்கள். எதற்காக ஞாபகப்படுத்த வேண்டும் கிருஷ்ணா? அன்று அவர் வரம் கொடுத்த போதே நாங்கள் கண்ணியர்களானோம். ஆமாம். பிறகு விஷயமின்றி விஜயம் செய்ய மாட்டார்கள் விவேகிகள். அண்ணா, என்ன ஆனாலும் சரி, இவர் உங்களுடன் சூதாடுவதை மாத்திரம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவ்வளவு பயம் எதற்கு கிருஷ்ணா? சூதாட்டத்திலும் அண்ணனுடையதே வெற்றி. அவர் தர்மாத்மா. ஆனால் நீங்கள் தர்மாத்மா அல்ல என்று தெரிந்தாலும் அண்ணாவிடம் அணுகுவது கஷ்டம்தான். நீங்கள் எதற்கும் எச்சரிக்கையாயிருப்பது நல்லது. ஏதோ சிறியவன் சொல்கிறேன். பார்த்தீர்களா கிருஷ்ணன் எவ்வளவு சாமர்த்தியமாக எச்சரிக்கிறார் என்று? அப்படி ஒன்றும் இல்லை. உங்களை போன்ற அறிவாளிகளை கண்டால் எங்கள் கிருஷ்ணன் கொஞ்சம் அதிர்ச்சி அடைவது வழக்கம். வாருங்கள் வாருங்கள். ஸ்ரீ லக்கணகுமாரன் ஜாதக முறைப்படி நிர்ணயமான லக்னம் இது. சௌபாகியவதி வத்சலா கல்யாணம் ஜெகப்பிரசித்தமாய் நடக்கும். ஆஹா, லக்ன பலம் கூட ஒரே அமக்கலமாய் இருக்கிறது. ஆமா, லக்னம் கூட நீங்களே நிச்சயித்துக் கொண்டு வந்து விட்டீர்களே. ஆமா, தாங்கள் வரம் கொடுத்த போதே சுபம் சீக்கிரமே நடக்க வேண்டும் என்று பீஷ்மர், துரோணர், விதுரர் முதலான பெரியோர்கள் அனைவரும் இந்த லக்னத்தை நிச்சயித்து அனுப்பினார்கள். அப்படி பெரியோர்கள் அனைவரும் நிச்சயித்தார்கள் என்றால் விசேஷம் ஏதாவது இருக்கத்தான் வேண்டும். அண்ணா, இனி நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? நடக்கட்டும். அப்படியே நம் சங்கு தீர்த்தர் கூட ஏதோ லக்ன பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார். சங்கு தீர்த்தர்? ஆஹா, சங்கு தீர்த்தர் என்றால் அறிவின் சிகரம் அல்லவா? இந்த லக்னத்தில் சந்தேகப்படுவதற்கு எதுவுமே இல்லை, சஞ்சலப்படுவதற்கு அதைவிட எதுவுமே இல்லை. ஆனாலும் மணமகள் ஜாதக பிரகாரம் கிரகச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த லக்னத்தை ராட்சச கணாச்சாரியான சுக்கிரன் வக்ரதிஷ்டியாய் பார்த்து கொண்டிருக்கிறான். இதனால் மணமக்களுக்கு கலகங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாம். ஆம், அதேதான். சாஸ்திரம் எதை சொன்னாலும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உள்ளதைத்தான் சொல்லும். நாம் தன்மையோடு அதனுடைய சாராம்சத்தை தான் கிரகிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் கலகம் என்றால் பிரணய கலகம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி கஷ்டங்கள் என்றால் அதிக சந்தான பிராப்தி என்றே விளக்க வேண்டும். ஆனால் இது தக்த யோகமும் கூட. இந்த லக்னத்தில் முதலில் விவாகமே நடக்காது என்பது சாஸ்திரம். ஆஹா, உங்கள் பாண்டித்யத்திற்கு அவசியம் பரிசு வழங்க வேண்டியதுதான். ஆனால் உங்கள் சாஸ்திரங்கள் சாதாரண பிறவிகளுக்குத்தான். எங்கள் கௌரவர்கள் போன்ற அசாதாரண அபூர்வ ஜாதகர்களுக்கு அல்ல. இருக்கலாம். ஆனால் சனி இந்த வீட்டில் இருக்கும் போது இருக்கட்டுமே, லட்சம் சனி கிரகங்களை வை. நம் சகுனி மாமா இந்த வீட்டில் இருக்கும் போது அசல் சனி எந்த வீட்டில் இருந்தால் என்ன? ஏற்றுக்கொள்ளுங்கள் தீர்த்தரே, ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் சம்பிரதாயம் அது. அண்ணா, அவர்கள் அவசரமே என் அவசரம். நானும் இந்த சம்பந்தத்திற்கு இந்த லக்னத்தையே ஆமோதிக்கிறேன். காலம் போதாதென்றால் தவிர. கிருஷ்ணா, சாட்சாத் நீயே எல்லாம் ஏற்று நடத்தும் போது காலம் போதாமல் போகுமா? எனக்கு அந்த பயம் இல்லை. சரி, இந்த லக்னத்திலேயே விவாகத்தை நடத்தி விடுவோம். ஆஹா, அதிர்ஷ்டம் என்றால் நம் வத்சலா அம்மையாருக்குத்தான். ஸ்ரீ லக்னகுமாரர் அவர்களின் பட்ட மகிழ்ச்சி பானுமதி மகாராணியாரின் மருமகளாக போகிறார் என்றால் மல்லி அம்மா. ஜாகிரதை, வாய்க்கு வந்தபடி விளராதே. வா இங்கிருந்து.
என்ன வச்சலா இந்த பிடிவாதம்? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிந்தா எனக்கு எவ்வளவு அவமானம் என்று யோசித்து பார். வச்சலா, உனக்கு புண்ணியம் உண்டு. என் வார்த்தையை கேட்டு அலங்காரம் செய்து கொண்டு வாமா. சகுனி தாத்தா ஆசீர்வதிப்பார். எனக்கு யாருடைய ஆசீர்வாதமும் தேவையில்லை. முதலில் எனக்கு இந்த கல்யாணமே இஷ்டமில்லை. அதுதான் வேண்டாம் என்கிறேன். நம் அந்தஸ்துக்கு தகுந்த சம்பந்தம் நம்மை தேடி வந்த ஐஸ்வர்யம். அப்பா உன் சுகத்தையும் வைபவத்தையும் கோரிதான் சக்கரவர்த்திக்கு வாக்கு கொடுத்தார். உன் சிற்றப்பாரும் ஒப்புக்கொண்டார். பொய், எல்லாம் பொய். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு உன் சிற்றப்பார் தான் லக்னத்தை நிச்சயம் செய்தார். வேண்டுமென்றால் அவரையே சொல்லுகிறேன். எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாராணி, சுபத்ரா தேவியாரும் ருக்மணி தேவியாரும் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் என் மீது கட்சி கட்டுகிறார்கள். நான் என்ன பாவம் செய்தேனோ? வத்சலா உன் மருமகள் தான் என்று கை போட்டு கொடுத்த வாக்கை தவறுவது நியாயமா அண்ணா? இது வாக்கு தவறுவதா? ஏதோ பேச்சு வாக்கிலே தங்கை கொடுத்த வாக்கும் கௌரவ சபையிலே துரியோதன சக்கரவர்த்திக்கு மெச்சி கொடுத்த வரமும் ஒன்றாகுமா? அது மட்டுமல்ல, எங்கள் சத்துருக்களுடனே சம்பந்தம் செய்து கொள்ள தலையிட்டீர்கள். இது எனக்கு எவ்வளவு அவமானம் என்று ஆலோசித்தீர்களா? என் கணவரும் என் மைத்துனர்களும் இனி என்னை எவ்வளவு இழிவாக பார்ப்பார்கள். அப்படி அவர்கள் உன்னை இழிவாக பார்ப்பார்கள் என்றால் நீ அங்கு போகவே வேண்டாம். இங்கு உன் கௌரவத்திற்கு ஒரு குறைவும் ஏற்படாது. இப்பொழுது கொடுத்த கௌரவம் போதும் அண்ணா. கடைசியாக சொல்கிறேன், வத்சலா என் மருமகளாக ஆவிட்டால் இந்த வீட்டில் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன். கடைசியில் இதுதான் நம்ம உன் மிரட்டல்? எந்த பெருமையும் உரிமையும் இல்லாமல் உன்னை போலவே என் மகளின் பிறந்தகத்திலே விழுந்து கிடக்க சொல்கிறாயா? அக்கா, சுபத்திரையின் விஷயம் அப்படி இருக்கட்டும். நம் குழந்தையின் நிலையை ஆலோசனை செய்யுங்கள். சிறு வயதிலிருந்து ஆசை காட்டியது நாம் தானே. வச்சலா, அபிமன்யுதான் தன் கணவன் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கிறாள். இப்போது வேறு யாருக்காவது மனம் செய்து கொடுத்தால் குழந்தையின் கதி என்ன ஆவது? பெண்ணின் நிலை பெற்ற தாயை விட உனக்கு அதிகம் தெரியும். உனக்கும் ஒரு பெண் இருந்திருந்தால் தெரிந்திருக்கும் தாய் அன்பும் பண்பும். ரேவதி, நீ பேசாமல் இரு. என்ன ஆனாலும் சரி, நிச்சயித்த லக்னத்தில் விவாகம் நடந்தே ஆக வேண்டும். இனி இந்த பேச்சுக்களும் பிடிவாதங்களும் என்னிடம் பிரயோஜனப்படாது. பிரயோஜனப்படாதுதான் அண்ணா. அரியா குழந்தைகளின் வாழ்க்கையை அநியாயமாய் கெடுத்து விட்டீர்கள். இப்படி உடன் பிறந்தவள் உள்ளம் நொந்தால் சும்மா விடாது. பாண்டவர்களின் பிரதாபத்தை விட கௌரவர்களின் ஐஸ்வர்யங்களே சாஸ்வதமாக எண்ணுகின்றீரோ என்னமோ, அது என்றும் நிலைக்காது. பிரதாபத்தின் பெயரால் என்னை பயமுறுத்துகிறாயா சுபத்ரா? பாண்டவர்களின் பிரதாபம் என் வரையிலும் எதற்கு? என் சிஷ்யன் துரியோதனன் ஒருவனே போதும். 1000 பீமர்களும் 1000 அர்ஜுனர்களும் வந்தாலும் அவன் கால் சிறு விரலை கூட அசைக்க முடியாது. மாமா, தங்கள் இஷ்டப்படியெல்லாம் பேசிவிட வேண்டாம். என் தந்தை இங்கே இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். என்ன செய்வாய்? என்ன செய்வேனா? அபிமன்யு, மாமாவை எதிர்த்து எனக்கு அகௌரவத்தை உண்டாக்குகிறாயா? இது ஒன்றும் எதிர்ப்பு அல்ல, வீர லட்சணத்துடன் நடந்து கொள்கிறேன். மாமா, கௌரவர்கள் நீங்கள் தெரிவித்தது போல் அவ்வளவு பராக்கிரமசாலிகளானால் அந்த லக்கணகுமாரனை அழைத்து வரச் சொல்லுங்கள். அந்த துரியோதனன், துச்சாதனன், கர்ண சகுனிகளையும் அவர்கள் சதுரங்க பலத்தையும் சின்ன பின்னமாக சிதைத்து வரைத்து அஸ்தினாபுரம் வரையில் அடித்து துரத்தி வீரவிகார சுயம்பரத்தில் வசலாவை நான் மாலையிடுகிறேன். அவர்களுக்கும் உங்களுக்கும் அவ்வளவு தைரியம் இருந்தால் பறைசாற்றுங்கள் சுயம்பரத்திற்கு. அப்போது தெரிந்துவிடும் வசலா யாருடையவள் என்று. அபிமன்யு, என்ன இந்த ஜம்பங்கள்? உண்மையில் நீ வீரனானால் இப்படி வீணாக இவ்வளவு நேரம் வாதாடி கொண்டிருப்பாயா? சுபத்ரா, நீ வீரபத்னி, வீரத்தாய், இவ்வளவு கோழையாய் விடுவா என்று நான் நினைக்கவே இல்லை. அண்ணாவின் அபிப்பிராயம் தெரிந்துவிட்டதல்லவா? இன்னும் சச்சரவு ஏன்? இங்கு உன் வார்த்தைக்கு செவிசாய்ப்பவர் யாரும் இல்லை. இனி உனக்கு திக்குள்ள இடத்திற்கு திரும்பிப்போ. அப்படியே போகிறேன் அண்ணா. அற்ப ஐஸ்வர்யத்தை விட அரிய பிரதாபங்களே சிறந்தன என்று என்று மதிக்கின்றீரோ, அன்றுதான் உங்கள் வாசலை மிதிப்பேன். நீ எங்கே போகிறாய்? நானும் அத்தையுடன் போகிறேன். நான் உயிருடன் இருக்கும்போதா? இந்த பைத்தியக்கார விளையாட்டெல்லாம் என்னிடம் செல்லாது. வா. வத்சலா, என்ன அது? தாருகா, சுபத்ரையும் அபிமன்யுவும் துவைதவனத்திற்கு புறப்பட்டார்கள். நீ அவர்களுக்கு எதுவும் சொல்லாமல் கடோத்கஜன் ஆசிரமத்திற்கு கொண்டு போய் விடு. அவ்வளவுதான். அப்புறம் ஜம்பு, என்ன? பாண்டவர் அஸ்மதியர் என்றால் நம்மவர்கள். சொல்லு. பாண்டவர்கள் அசமதியர்கள் என்றால் நம்மவர்கள். அசமா இல்ல, அஸ்மா. அஸ்மா என்று சொல்ல வேண்டும். அசமா இல்ல, அசமா. அசமா என்று சொல்ல வேண்டும். தலைவா, இவன் எனக்கே பாடம் சொல்லி கொடுக்கிறான்.
அஸ்மா என்று சொல்லுங்களேன். எதுக்குயா? அந்த வார்த்தையில இருந்தே நம்மளவங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் தலைவா. போதும் சின்னமையா, படிப்பை விட பகுத்தறிவுதான் முக்கியம். போட்டுக்கொள் வீரவடம். சரி போடு. ரம்பு, பாண்டவர் அஸ்மதியரானால் அவர்கள் விரோதிகள் கௌரவர்களை என்னவென்று அழைப்பது? சொல்லு. தசமதியர். 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 என்ன புத்தி கூர்மை தலைவா. அஸ்மதியருக்கு எதிராக தஸ்மதியர் என்று இவனே சிருஷ்டிக்கிறான். ஆமாம், யாரும் சிருஷ்டிக்காமல் வார்த்தைகள் எப்படி பிறக்கும்? போடிவனுக்கு 2. அப்படிங்களா? சரி போடு. பிறகு சின்னமையா, அந்த துரியோதன துச்சாசன கர்ண சகுனி இந்த 4வரையும் கலந்து ஒரே அடியா என்ன சொல்ல வேண்டும் என்று சொல். துஷ்ட சதுர்த்தர். பரவாயில்ல, சொல்லுங்க. துஷ்ட சதுர்த்தர். துசட்ட சதுர்த்தர். துசட்ட தடத்தர். தனித்தனியே சொல்லக்கூடாதியா. பாவம். பாவம் என்ன பாவம்? அந்த துஷ்ட சதுர்த்தரை இப்படியே தனித்தனியாக சிதைத்து உதைத்து தூள் தூள் ஆக்கி விட வேண்டும். தூஷாடாச்சே தூராத. தலைவா, என்னை தூள் தூள் ஆக்கி விட்டான் எவனோ ஒரு நரன். துடி துடிப்பா இருக்கின்றான் அந்த பொடியன். நரனா? பொடியனா? ஆச்சரியம், ஆச்சரியம். ஹை ரம்பு, ஹை தலைவா, ஹை ஜம்பு, ஹை தலைவா. இனி சகிக்க மாட்டோம். நீங்கள் போய் உங்கள் மாயாஜாலங்களை காட்டி அவனை தூள் தூள் ஆக்கி விடுங்கள். அவனை நசக்கி பொசுக்கி சாம்பலாக்கி அவனை ஒரே பிடியில் அடக்கி வருகிறோம் தலைவா. ஓ, நில்லுங்கள். அந்த வீர வாலிபனை பார்க்க விருப்பமா இருக்கின்றது. உயிரோடு பிடித்து வாருங்கள். சின்னமையா, போங்கள். நீ அந்த பக்கம் வர, நான் இந்த பக்கம் வளைக்கிறேன். அறக்கிறேன், எங்க இருந்தாலும் சரி. வாழ்க சகோதரா, வாழ்க. நான் இங்குதான் இருக்கிறேன், அன்னையின் அழைப்பிலே. அபிமன்யு, உன் அண்ணன் கடோத்கஜன். சகோதரா, வை சகோதரா. ஆச்சரியம். தாயே, ஆனந்தம், பரமானந்தம். வராமல் இருந்து வந்தீர்கள், காணாமல் இருந்து காட்சி அளித்தீர்கள். இனி நான் உங்களை விடமாட்டேன். மகனே, அருமை மகனே, இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லையா? என்ன இந்த ஆரவாரம்? யார் இந்த நரர்கள்? இவர்கள் ஏன் இப்படி இம்சிக்கிறாய்? இம்சை இல்லை தாயே, வரவேற்பு. இவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? அர்ஜுன பல்குன பார்த்த பீபத்ச பிதாவின் பட்டத்து ராணி சுபத்ரா தேவி. அக்கா இரும்பி. ஆனந்தம் தங்கையே, ஆனந்தம். எவ்வளவு காலமாச்சு பார்த்து, எவ்வளவு காலமாச்சு. இவன் உன் அருமை மகனா? ஆம் தாயே, ஆம். ஆனந்தம் அருமை மகனே, ஆனந்தம். ஆனந்தம், ஆனந்தம். ஹே ரம்பு, ஹே தலைவா, ஹே ஜம்பு, ஹே தலைவா. அஸ்மதியர்களடா? அசமதியர்கள், அசமதியர்கள். வணங்குங்கள், வணங்குங்கள். வணக்கம் தலைவர் தம்பியே, வணக்கம். வணக்கம் தலைவர் தம்பியே, வணக்கம். தாயே, உத்திரம். உத்திரவு, உத்திரவு. ஹே ரம்பு, ஹே தலைவா, ஹே ஜம்பு. அஸ்மதியர்களை அமக்கமாக கவனிக்க வேண்டும். பாட்டு, நாட்டியம், பலவிதமான உற்சவங்களும் செய்ய வேண்டும். அப்படியே செய்யறோம். புறப்படுங்கள், புறப்படுங்கள். பார்த்தீர்களா, கல்யாண சடங்குகளில் அதி முக்கியமான கடைசி சடங்கு இது. அப்படி என்றால் இறுதி சடங்கு. சரி, இந்தாருங்க. என்ன இது? அக்ஷதை. எதற்காக? இந்த அட்சதை மணமகள் சிரசில் வைக்க வேண்டும். ஓஹோ, எப்படி? கொஞ்சம் குனிந்து. முடியாது. என் போன்ற வீரன் குனிவதாவது. சாரதி, எழுந்திரு. உன் சிரசை என் கரத்திலே பொறுத்து. அடுத்தபடியாக மணமகளும் இதை தங்கள் தலையின் மேல் வைக்க வேண்டும். வெட்கக்கேடு. என் தலை மீது மற்றவர்கள் கைப்பட விடுவேனா? சாரதி, ராஜன், கல்யாணம் என்ற போதே அதிகாரம் புரோகிதர்களுடையது அல்லவா? இவர்கள் என்னை ஆட்டி வைக்க பார்க்கிறார்கள். இப்போது நமக்கு கல்யாணமே வேண்டாம் என்றால் இவர்கள் அதிகாரத்தை யார் மீது செய்வார்கள்? மன்னியுங்கள் பிரபு, மன்னியுங்கள்.
நாங்கள் புரோகிதர்கள் என்று யார் சொன்னார்கள்? நாங்கள் தங்களுடைய விகட கவிகள், வித்தார கவிகள். எங்கள் சாற்று கவியை ஏற்றுக்கொண்டு எங்களை சன்மானிக்க வேண்டும் பிரபு. குமாரமணினின் விபாகம் எனவே குவலயமே கொண்டாடிடுதே. குறையேதுமின்றி மறையாவும் சேர்ந்து நெறியோடு ஆசி தந்திடுதே. இனி தாங்கள் விவாகத்திலிருந்து தப்ப முடியாது பிரபு, தப்ப முடியாது. முடியாதா? முடியாது. தப்பித்தான் ஆக வேண்டும். எப்படி? எப்படி? ராஜன், தாங்கள் இந்த திருமணத்தில் இருந்து தப்ப என் தலைவோட்டு மூளையிலே சுளை போல ஒரு யோசனை தட்டியது. என்னது? தங்களைப் போல சிறந்த வீரர், பரந்த விற்பனர் முதலில் மணமகளை பார்க்காமல் திருமணம் செய்து கொண்டால் கஷ்டம், கஷ்டம். முதலில் பெண்ணை பார்த்துத்தான் ஆக வேண்டும். எந்த லட்சணங்களை பார்க்க வேண்டும்? எப்படி பார்க்க வேண்டும்? சாஸ்திரி, தெரிந்தால் தெரிவி. சாஸ்திரம் சொல்லுகிறது பிரபு, அவ்யம் காங்கீம் அலங்கார ரூபம் சௌமியநாமீம் அழகிய பெயர் ஹம்சவாரணகாமினி ஒய்யார நடை. சரி, முதலில் பெயர் என்னவென்று சொல்லுங்கள். பெயர் நல்ல பெயர், வத்சலகுமாரி. குமாரி? குமாரி என்ன மகாமாரி போல்? எனக்கு பிடிக்காது. அப்படி என்றால் அந்த குமாரியை அழித்து விட்டு வத்சலா என்று அழைக்கலாம் பிரபு. வத்சலா, வத்சலா. ஆனால் அலங்கார ரூபம், ஒய்யார நடை கண்ணால் பார்த்தால் அன்றி வழங்காது. சர்மா, சாஸ்திரி, நீங்கள் உடனே போய் சௌரி தாத்தாவிடம் சொல்லுங்கள், மணமகளை பார்த்தால் அன்றி திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று. இன்னுமா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? போங்கள், பிரயாணத்தை நிறுத்த சொல்லுங்கள். சாரதி, தாங்கள் சொன்னது வெகு பொருத்தம், வெகு பொருத்தம். பெரியவர்கள் 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 பெண்ணை பார்க்க போகும்போது பூனை குட்டியை மடியில் கட்டி கொண்டு போவது போல இவர்கள் எல்லாம் நம்முடைய எதற்கு? முதலில் துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா இவர்கள் நமது பந்துக்கள் கூட அல்ல அண்ணா. ஆகையால் அவருடைய பேரை அப்போதே அடித்து விட்டேன். ஆனால் பீஷ்மர், மித்துரர் நம் வம்ச மூதாதைகள். அவர்கள் ஏன் வரவில்லை என்று கிருஷ்ணனாவது கேட்பார். அதற்கு என்ன சமாதானம் கூறுவீர்கள் மாமா? என்ன செய்வது? அவர்களுக்கு இன்னும் அந்த பாண்டவர் பட்சபாதம் போகவில்லை என்று. ஆகவே அவர்களுக்கு பட்சவாதம் வந்தது என்று சொல்லிவிடுவோம். பலேகரணா, பிரமாதம், வெகு பிரமாதம். அந்த கிழங்களையும் அழித்து விடுகிறேன். இப்படி எல்லோர் பேரையும் அடித்துவிட்டு நாம் 4 மட்டும் கல்யாணத்திற்கு சென்றால் என்ன சோபிதமாயிருக்கும்? 4 பேர் மாத்திரம் என துரியோதனா, நீயும் உன் சகோதரர்கள் 100 பேருமே போதும். சோபிதமாகவும் இருக்கும், சொன்ன வார்த்தையும் பலிக்கும். பிரமாதமாமா, வெகு பிரமாதமாமா. இனி நாம் உடனடி காரியம் உடனே புறப்பட வேண்டியதுதான். ஜெய் விஜய் பவ. பிரபு, தாதிபாதர் அவர்கள் சீக்கிரமாக லக்கணகுமாரன் இடத்திற்கு விஜயம் செய்ய வேண்டும். அங்கே நமது லக்கணகுமாரன் என்ன உடனடி பிரச்சனையை உற்பத்தி செய்திருக்கிறானோ. போங்கள் மாமா, போங்கள். இதோ நம் குமாரனே வந்து விட்டான். வாப்பா வா. தாத்தா, இப்பொழுது எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆமாப்பா, முதலில் மணமகளை பார்க்காமல் மனம் செய்து கொள்வது வீர லட்சணம் அல்ல. நானும் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் துரியோதனா. நம்மீது உள்ள கௌரவத்தினால் நம்மவன் இந்த விஷயத்தை அன்று மறந்தே போனான். ஆமாம், அன்று மறந்து போனேன், இன்று ஞாபகம் வந்ததப்பா. ஆமாப்பா, உன்னை போன்ற வீரர்கள் எங்கே எந்த பெண் இருந்தாலும் போய் பார்க்க வேண்டியதுதான். அழகாக இருந்தால் ஹரிகராதிகள் எதிர்த்தாலும் அந்த பெண்ணை அபகரித்து வர வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம். அதற்கு அபிமன்யுவானால் பயப்படுவானே ஒழிய உனக்கு என்னப்பா பயம்? சரி, இப்பொழுதே நாமெல்லாம் துவாரகைக்கு கிளம்பி செல்வோம். விடுதிக்கு சென்றதும் மணமகளை வரவழைக்கிறேன். நன்றாக பார்த்துக்கொள். உனக்கு பிடிக்கும் என்றுதான் நினைக்கிறேன். பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, மணப்பதற்கு முன் மணமகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதிஜை. அப்படியேப்பா, அப்படியே. சரி, நீ பிரயாணத்துக்கு தயாராயிரு. நான் எப்பொழுதும் தயார்தான். மகனே, என்ன இந்த குட்டிக்கரணங்கள்? ஏதாவது நீதியை புகட்டக்கூடிய நாடகங்களை நடத்தினால் நான் சந்தோஷப்படுவேன். சின்னமையா, கேட்டாயல்லவா? ஆஹா, துஷ்டருக்கு வரம் கொடுத்தால் கொடுத்தவன் தலைக்கே உலை வைப்பார்கள் என்று நீதி புகட்டக்கூடிய பஸ்மாசுர மோகினி கதை இருக்கவே இருக்கு. பாருங்கள். அம் அஹா இம் இஹி உம் உஹு. என்ன, அபிமன்யுவுக்கு கொடுப்பதாக சொன்ன வத்சலாவை வெட்கம் இல்லாமல் வார்த்தை தவறி இப்பொழுது துரியோதனன் மகனுக்கு கொடுக்க போகிறாரா? உடன் பிறந்த பலராமனே உன்னை அவமானப்படுத்தினாரா? என்ன செய்யலாம்? இப்பொழுது அரசிழந்து ஆதரவற்று இருக்கிறோம் இல்லையா அக்கா? அரசிழந்தாலும் பிரதாபம் எங்கே போனதாக எண்ணிவிட்டார்.
ஐஸ்வர்யத்தை பூஜிக்கிறவர்களுக்கு பிரதாபத்தின் பெருமை எப்படி தெரியும் அக்கா? பாண்டவர்களும் அவர்கள் பிரதாபங்களும் கௌரவர்களின் கால் சுட்டி விரலுக்கு இணையாகாது என்று தூஷணமும் செய்தார். ஐயோ, தம்பி கேட்டு விட்டான் போல இருக்கிறது. மகனே, அருமை மகனே, கூட்டாளிகளே, நீங்கள் இப்பொழுதே சகல ஆயுதங்களுடன் சர்வ சைனிகளுடன் தயாராகுங்கள். நாம் யுத்த யாத்திரைக்கு புறப்பட வேண்டும். சகோதரா, யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும்? நானும் வருகிறேன். நான் இருக்க நீ எதற்கு சகோதரா? கூட்டாளிகளே, மகனே, அருமை மகனே, கேட்டேன் தாயே, கேட்டேன். கொடுத்த வார்த்தையை மறுத்ததுமல்லாமல் அற்ப கௌரவர்களுடன் நட்பை கொண்டு ஜெகம் புகழும் பராக்கிரமசாலிகளான நமது தந்தையர்களையே ஏளனமாய் பேசியிருக்கிறார்கள் அல்லவா அந்த யாதவர்கள். என்ன திமிர், என்ன மமதை, என்ன ஆணவம்! மரியாதை அறியாத வெறிக்கொண்ட மடையர்மன் மானத்தை விட்டுக் கொடுப்பதா, நிதானத்தை விட்டு இழப்பதா, பதிலுக்கு பதில் பழி வாங்காமல் விடுவதா? அந்த கௌரவர்களையும் யாதவர்களையும் ஒன்றாக பிழைத்து உடலை சரித்து குன்றாக குவித்து கொக்கரிக்காவிடில் இந்த கணத்துடன் வீர பரம்பரையின் வித்தல்ல. வேண்டாம் அப்பா, கோபம் வேண்டாம். என் அண்ணனோட யுத்தம் செய்ய நீ போனால் என்ன, அபிமன்யு போனால் என்ன? அது எனக்கு அவமரியாதை அல்லவா? அப்பொழுது நான் அஸ்தினாபுரம் சென்று அந்த கௌரவ பதவிகளையாவது அதம் செய்து வருகிறேன் தாயே. அவர்களை நீ கொல்லக்கூடாதப்பா அருமை மகனே. உன் தந்தையர்கள் சபதம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கையாலேயே மடிவதற்கு அவர்கள் பிழைத்துத்தான் இருக்க வேண்டும். சகோதரா, நமது அன்னைமார்கள் காரணத்தால் நமது பராக்கிரமம் எப்படி பரலற்று போய்விட்டது பார்த்தாயா? நான் சொல்வதை போல் செய்யடா மகனே. நீ தனியாக துவாரகைக்கு சென்று உன் மாயா பலத்தினால் வத்சலாவை இங்கே கொண்டு வா. இந்த அருமை மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். சிறந்தது தாயே, மிகவும் சிறந்தது. கூட்டாளிகளே, அப்பா தாயே, நீ ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் தான் நான் இதற்கும் சம்மதிப்பேன். அங்கு நீ எவ்விதமான ஆரவாரமும் செய்யக்கூடாது. என் தமையனார் ஸ்ரீகிருஷ்ணன் அஸ்மதியரா, ஆனால் அவருக்கு நமோ நம. நீ அங்கு சென்றதும் அவரை பார்ப்பதா தரிசித்து ஸ்தோத்திரம் செய்யடா மகனே. அவர் உனக்கு அனுகிரகம் செய்வார். அங்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அந்த உபாயங்களையும் அவர் சொல்வார். அப்படியே ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும். நமோ மாதா, நமோ நம. சகோதரா, நான் திரும்பி வரும் வரை ஆசிய ரட்சணை உன்னுடையது. சோதரா. தலைவா, தலைவா. இதில் வத்சலா யார்? எப்படி தெரிந்து கொள்வது? தெரிந்து கொள்ளாமல் வந்தேனே. அந்த காலத்தில் இலங்கையில் என் பெரிய தந்தை ஆஞ்சநேயர் விழுந்த சிக்கலில் விழுந்தேனே. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க, வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. அங்குள்ளது இங்கில்லை, இங்குள்ளது அங்கில்லை.
அங்குள்ளது இங்கில்லை, இங்குள்ளது அங்கில்லை. அவன் நானே, இவன் நானே, அவன் நானே, இவன் நானே. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை, சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை. இது சுவாகா, அது சுவாகா, இது சுவாகா. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. அறியாமல நீ வந்தாய், புரியாமல நீ போவாய். இது வேதம், இது வேதம், இது வேதம், இது வேதம், இது வேதம். தாத்தா, நன்றா இருக்கிறது உன் வேதம். யார் நீ? ஓஹோ, நீயா? ஆம். நான் யார் என்று உனக்கு தெரியாது? தெரியாமல் தானே கேட்கிறது. தெரியாதவர்களுக்கு சொன்னாலும் தெரியாது. தாத்தா, உன் குதர்க்கத்தை நிறுத்து. நீ யாரா இருந்தால் எனக்கு என்ன? இதப்பா, வத்சலாங்கிற பெண் எங்கிருக்கின்றாள் என்று சொல். ஹை ஹை, என் உதவியை நாடி வந்து என்னையே விரட்டுகிறாயே. பேரை சொல்லி சரணம் போட்டு அறிவோடு கேள் காட்டுகிறேன். தாத்தா, யார் என்று நினைத்தாய்? ஜாகிரதை, ஆத்திரம் வந்தால் உன்னையும் இந்த துவாரையும் சமுத்திரத்தில் ஆய்த்து செல்வேன். அடே அப்பா, அவ்வளவு பெரியவனா? சொல்லவே இல்லையே. அப்ப நீ அவ்வளவு பெரிய வேலை செய்ய வேண்டியதில்லை. நானோ வயோதிகன், நடக்க முடியாது. என்னை சுமந்து கொண்டு போ. அப்படியே வத்தலாவை காட்டுகிறேன். அப்படி வா வழிக்கு. எந்திரு. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. ஆட்டம் தூக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். இவ்வளவு பாரமா இருக்கின்றாயே. துவாரகையே தூக்கி எறிவதாக சொன்னாயே, இந்த கிழவனை தூக்க முடியாதா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்னப்பா அதுக்குள்ளேயும் அழுத்து போட்டிய? செல்வமே. யானைகளை துன்றாயா, பர்வதங்களை பட்சித்தாயா? என்ன உன் மாயை? சிறுமாயை பெருமாயை. அது சுவாகா, இது சுவாகா. அவன் நானே, இவன் நானே. எவன் நோக்கினும் எதிர் நானே. தெரிந்தது தெரிந்தது. நமோ 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 நம. ஆஹா, நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நம. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. தன்யனானேன் தன்யனானேன். இனி தங்கள் ஆக்ஞை. நீ துணிந்து செய்ய வேண்டிய சுப காரியம் இது. ஆஹா, திவ்யோபதேசம் திவ்யோபதேசம். மீனா, இனி நீதான் நம் கடோத்கஜனுக்கு பிரிய தோழி. பரவாயில்லை. கடோத்கஜா, ஜாகிரதை. மீனா, நம் அந்தப்புறத்துக்கு வழி. நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நம. நமோ மாதா நமோ நம. என்ன அழகு தங்கையா, என்ன அழகு உன் மருமகள். அப்பா, அங்கு ஒன்றும் குழப்பம் ஏற்படவில்லையே? இல்லை தாயே, இல்லை. நினைத்ததெல்லாம் நிம்மதியாகவே நடந்தது. எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை தாயே. இனி நான் அங்கு சென்று அந்த கௌரவர்களுக்கு இடவசதியை செய்ய வேண்டும். லக்கணகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஆம் தாயே, நானே தான். மைத்திரிக்கு நித்திரை தெளிகிறது. நான் வருகிறேன். என் ஆசையை நிராசையாக்கி என் மனதை புண்படுத்தி விட்டார்கள். எனக்கு வாழ்வதற்கே இஷ்டமில்லை. வச்சலா, பாவம், குழந்தை இன்னும் கலவரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வச்சலா, பார், நான் தான் அம்மா. அத்தே, எப்பொழுது வந்தீர்கள்?
நான் வரவில்லை, நீதான் அம்மா வந்தாய். எங்கே இருக்கிறோம்? பயப்படாதே அம்மா, சொல்கிறேன். கேட்டீர்கள் அல்லவா? அந்த கல்யாணத்தை கவிழ்த்து விட வேண்டும். சின்னமையா தலைவா, உன் இந்திரஜால மகேந்திர ஜாலங்களை காட்டி துவாரகை முன் கௌரவர்களுக்கு தங்குமிடம் ஒன்று தயாரிச்சு அப்படியே உன் மாயாஜாலங்களை பார்த்து அவர்கள் பிரமித்து விட வேண்டும். தலைவா, ஹே ரம்பு, ஹை தலைவா, ஹே ஜம்பு, ஒய் தலைவா, உங்கள் அறிவு ஆற்றல்களை உபயோகப்படுத்தி கௌரவர்களுக்கு கர்வபங்கம் செய்யுங்கள். முகூர்த்தத்தை முடிக்கத்தான் முடியாத தவிர கல்யாணத்தை கவுப்பதென்றால் ஹை ஹை ஒய் ஒய் ஹை ஹை ஒய் ஒய் ஹை ஹை ஒய் ஒய் கேக்கோ சேசோ கேக்கோ சே தூண்டு சங்குபல போங்கள். சங்குபல சகோதரன் எங்க? சகோதரா, மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டிலே, பொண்ணு வந்தா புஷ்ப வண்டிலே. மாப்பிள்ள வந்தா வத்சலா, எப்படி வந்தாய் வத்சலா? எட்டினில் வத்சலா கோழையாட்டம் என்னை விட்டு ஓடி வந்து விட்டு. இது என்ன வத்சலா? எட்டினில். ஏன் அவ்வளவு கோபம்? உனக்கு தெரியாது பெரியவர்கள் மீதுள்ள கௌரவத்தினால் என் சாகசம் சக்தி எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு வந்து விட்டேன் என்று. பாவம், பெரியவர்களிடம் நீங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், அவர்களை நான் எதிர்த்து கெட்ட பெயர் எடுக்க வேண்டும். போதும், உங்களுக்கும் உங்கள் காதலுக்கும் நமோ நமஹ. இனி நமது பிரேமை சகோதர பிரேமை. வத்சலா, இது என்ன வார்த்தைகள்? ஒன்றுமில்லை. இனி உன் விரகமும் உன் தாபமும் நான் பட முடியாது. நான் லக்கணகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்து விட்டேன். செய்து கொள்வேன். என் வத்சலாவா இப்படி பேசுவது? இல்லை, நான் இப்போது புத்தம் புது வத்சலா, பூர்த்தியாய் மாறிவிட்டேன். லக்கணகுமாரனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். யானை அம்பாரில் ஏறப் போகிறேன். கோட்டை வரையில் ஊர்வலம் வரப்போகிறேன். வத்சலா, இது என்ன பிதற்றல்? உனக்கு ஏதாவது பேய் பிடித்து விட்டதா? பேய் அல்ல, பிரம்ம ராட்சசி.